1828ல மரியா தன்னுடைய லவ்வரான வில்லியம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் மரியாவுடைய அம்மாவான மிஸ்ஸஸ் மார்ட்டின் தன்னுடைய பொண்ணை யாரோ கொலை பண்ணி ஒரு இடத்துல புதைக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. அந்த இடம் பார்க்கிறதுக்கு ரெட் கலர்ல இருக்கு. ஆடு மாடெல்லாம் வளர்க்குற மாதிரியான ஒரு கனவு இவங்க காண்றாங்க. மிஸ்ஸஸ் மார்ட்டினோட கனவுல வந்த அதே ரெட் கலர் பான்ல அன்னைக்கு நைட்டு மரியாவும் வில்லியமும் மீட் பண்றதுக்கு ஒரு பிளானும் இருக்குது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மார்ட்டினுடைய ஃபேமிலி தன்னுடைய பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வில்லியம் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லி இந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருக்காரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மார்ட்டினும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ரெட் கலர் பானை விசிட் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு பலகை இருக்குது. அந்த பலகையை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடியோட கழுத்துல கிரீன் கலர் ஸ்கார்ஃப் இருக்கிறதையும் இவர் பாக்குறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட மரியா வீட்டை விட்டு போனப்போ என்ன கலர் ஸ்கார்ஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவருடைய ஒய்ஃப் கிரீன் கலர் ஸ்கார்ஃப் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வில்லியமா கொஸ்டின் பண்றாங்க. ஆரம்பத்துல மரியா அப்படின்ற பேர்ல தனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பட் ஃபைனலா மரியாவை கொன்னது வில்லியம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. இந்த மாதிரி 1 மினிட் ஸ்டோரிக்கு மறக்காம